ஹே குக்கீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக் அப்படின்ற இந்த ஆசமான அனிமே சீரிஸ் உடைய சீசன் 2 உடைய எபிசோட் 15 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் குக்கி லைக்கி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ வெல்கம் டு குக்கி லைக்கி. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்ட்டையும் ஒரு சின்ன கொஸ்டினை கேட்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபைட்லயே யாரோட ஃபைட்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது? ஆக்சுவலா சீசன் 2ல கேட்கிறேன். எனக்கு உண்மையா சொல்ல போனா புத்தாவோட ஃபைட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. லார்ட் சிவாவோட ஃபைட் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி என்கிட்ட டிபேட் பண்ணாதீங்க. உண்மையிலேயே லார்ட் சிவாவோட ஃபைட்டும் சூப்பரா ஃபயர்ட் அப்பா இருந்தது. பட் ஸ்டில் எனக்கு புத்தாவுடைய ஃபைட் எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்தது. உங்களுக்கு யாருடைய ஃபைட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டீமன் கிங் என்ன சொல்றானா, நான் ஒரு டீமன் கிங்கா இருக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருந்தேன். என்னை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க, ஓடினாங்க. ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் ஒரு இன்ஃபெக்ஷனால இன்ஃபெக்ட் ஆனேன். ஸோ அந்த டைம்ல என்னுடைய பாடி கொப்பளம் கொப்பளமா வந்து அப்படியே வெடிச்சு உருகி விழ ஆரம்பிச்சது. நான் அப்படியே இறந்து போனேன். ஸோ அப்படியே செதறிட்டேன். ஆனா நான் எப்படி அப்படி இறந்தன்றது எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய புத்தா, எப்பா உனக்கும் பயம் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் புத்தா சிரிச்சுக்கிட்டே அவங்க கூட ஒரு சண்டையை போட ஆரம்பிக்கிறாருங்க. வேற லெவல்ல ஒரு சண்டை போட ஆரம்பிக்குது. எல்லாருமே புத்தா புத்தான்னு கடவுளை காப்பாத்த கடவுள்கிட்டயே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்பதான் ஏரிஸ்க்கு ஒண்ணுமே புரியல. என்னத்துக்கு தான் அவன் காட் ஆஃப் வாரா இருக்கான்றதே தெரியல. இந்த சமயத்துல ஜியூஸ் கூட சொல்றாரு, அவன் ஒரு விஷயத்த ஸ்மெல் பண்றான், டெத்த டைரக்டா எய்ம் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கண்ணை பார்த்தா அவனுடைய ஷெரிங்கான் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் இவ்வளவு நேரம் சண்டை போட்டு கூட ஒருத்தன் நம்ம கூட இவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கிங்குக்கு ஒரே பயம் வந்துட்டு இருக்குங்க. ஆக்சுவலா டீமன் கிங் இப்போ பயந்துகிட்டு இருக்கான். அதனால இப்போ புத்தாவால உன்னுடைய சோலை பார்க்க முடியும். அதனால புத்தா இப்போ டாச் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டான். இந்த சமயத்துல நம்ம உண்மையிலே பயப்படுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கிங்கும் அவனோட ஒரு கையை உடைச்சு அதை ஒரு கத்தியா மாத்தி புத்தா கூட சூப்பரா சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனுடைய அந்த வெப்பனுடைய பேரு ஹோமா. அப்பதான் ரெண்டு பேருமே ஒரு செம்மையான அட்டாக்க கொடுக்கலான்னு பார்த்தா புத்தாக்கு ஒண்ணுமே புரியல. அவருடைய ஸ்டாஃப் நார்மல் ஃபார்முக்கு மாறிடுச்சு. மாறின உடனே புத்தாவுடைய ஸ்டாஃப்ல வேகமா ஒரு அட்டாக்க கொடுக்கறான். புத்தாவுடைய ஸ்டாஃப் ஆஃப் சிக்ஸ் பாத் அப்படியே உடஞ்சி விழுந்துருதுங்க. சோ இதை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல டிவி மாதிரி பார்த்துக்கிட்டு ஜாலியா ஆப்பிள சீவி உட்காந்து சாப்பிட்டுக்கினே பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா புத்தா உண்மையிலேயே செம்மையான ஒரு அட்டாக். ஏன்னா அந்த அட்டாக்ல அவருடைய வெப்பனே உடஞ்சிருச்சு. சோ அப்படியே கீழே விழுந்துகிட்டு இருக்காருங்க. சோ அந்த சமயத்துலதான் அவர் ஒரு விஷயத்த ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாகர நேரத்துல ஒரு ஒலி, அவருக்கு எப்படி ஒலி கிடைச்சது, அவர் எப்படி காடா மாறினாரு அப்படின்றத ஃபீல் பண்ணிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே பாக்குறாரு. சோ டக்குன்னு இப்போ அந்த டீமன் கிங் ஒரு செகண்ட் நிக்கிறான். டேய் என்னடா மறுபடியும் ஏஞ்சி நிக்கிற, அதுவும் சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு டக்குன்னு புத்தா என்ன பண்றாருன்னா அவருடைய முடிய அப்படியே விலக்கி விடுறாருங்க. இப்போ புத்தாக்கு அவருடைய முடியில ஜீரோ ஃபுக்கு மாதிரி பவர் கிடைக்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தா ஜீரோ ஃபுக்குடைய வெப்பன் இப்போ புத்தாவுடைய கையில இருக்கு. ஜீரோ ஃபுக்கும் இப்போ ஒரு புனித ஆயுதமா மாறிட்டாங்க. சோ இப்போ ஜீரோ ஃபுக்கு அவனுடைய அந்த கேட்டாஸ்ட்ராஃபியோட வெப்பனுக்குள்ள போய் புத்தாக்கு எந்த மாதிரியான வெப்பனா தேவையோ அந்த மாதிரி ஒரு வெப்பனா மாறிடுதுங்க. இது பார்க்க அப்படியே ஒரு மீனுடைய முள்ளு மாதிரி இருக்க ஒரு வெப்பன் மாதிரி இருக்கு. 7 காட்ஸுடைய அந்த ஒவ்வொரு காட்ஸுடைய பவர்ஸும் அதுல இருக்க மாதிரி காமிச்சிருக்குங்க. சோ இந்த வெப்பன் இப்போ உண்மையிலேயே பவர்ஃபுல்லான வெப்பனா இருக்க போகுது. சோ அதனால புத்தாவும் அந்த டீமன் கிங்கும் செம்மையான ஒரு ஃபைட்டை கொடுக்குறாங்க. புத்தா கொஞ்சம் கூட பயமே இல்லாம வேற லெவல்ல இந்த ஃபைட்டை கொடுத்துட்டு இருக்காரு. டீமன் கிங்க அறுத்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. சோ சசாக்கி அப்புறம் இந்த கத்திய வச்சு சண்டை போடுறவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு உண்மையிலேயே புத்தா சூப்பரா சண்டை போடுறான். ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு அட்வான்டேஜும் இருக்கு, ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி. ஆனா இந்த ஃபைட்ல இப்போ புத்தாக்கு ஒரு புது வெப்பன் கிடைச்ச உடனே புத்தா தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்க மாதிரி தெரியுதுங்க. அவர் டீமன் கிங்கோட நெஞ்சிலேயே கத்தி எடுத்து போட்டாரு. அப்பதான் ஏரிஸ் பயந்துகிட்டே புத்தா உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே சொல்லும் போது பக்கத்துல இருக்கவங்களாம் புத்தா உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான், ஆனா லிமிட்டடா ஸ்ட்ராங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதே சமயத்துல புத்தா ஓகே அவரும் லிமிட்டடா தான் ஸ்ட்ராங்கா இருக்காருன்றது தெரியுது. புத்தாவால இப்ப டாஜும் பண்ண முடியுது. ஏன்னா அங்க சோலே இல்லாம இருந்த ஒருத்தனுக்குள்ள இப்போ பயத்தையே உருவாக்கிட்டாருல சண்டையை போட்டு. சோ இப்போ நம்மளுடைய புத்தாவால சூப்பரா டாஜும் பண்ண முடியுது. ஆனா இதே சமயத்துல அங்க ஆப்போசிட்ல இருக்க டீமன் கிங்க்கும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அவனும் சீக்கிரமா டயர்ட் ஆகி இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்பதான் என்ன ஆச்சுன்னா புத்தா
இவன் அட்டாக் பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டே நின்னுங்கன்னே இருக்காருங்க. டக்குன்னு இவன் மனசு மாறிடுவான் போல ஜீரோஃபுக்கு மாதிரி அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள டைரக்டா அவன் என்ன பண்றான்னா புத்தாவை 2 துண்டா வெட்டிடுறான். புத்தா அங்க என்ன ஆகுறாருன்னா மறைஞ்சு போயிட்டு ஏதோ சப்ஸ்டிடியூஷன் ஜூட்ஸு போட்ட மாதிரி பின்னாடி அப்படியே மிதந்துகிட்டே வந்து நின்னுகிட்டு இருக்காரு. இத பார்த்த உடனே அங்க இருக்கிற அவனுக்கு ஒண்ணுமே புரியல. யார்ரா இவன், இந்த புத்தா என்ன இந்த அடி அடிக்கிறானே, இவன் உண்மையிலேயே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ள புத்தா அவர்கிட்ட இருக்க அந்த கத்திய வானத்தை நோக்கி தூக்கிட்டு இருக்காருங்க. ஒரு சிரிப்போட என்ன பண்றாருன்னா டக்குன்னு அவருடைய கத்தி வச்சு அடிக்கிறாரு. அதோடைய பேரு மகா பழி நிர்வாணா அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதை யூஸ் பண்ணி ஒரே ஷாட்டா குடுக்குறாரு. குடுத்த உடனே அந்த டீமன் கிங்கே 2 அப்படியே பொளந்துக்கிறாங்க. அந்த ஷாட்லயே புத்தா அவனை வெட்டி கொன்னு வின் பண்ணிட்டாரு. மக்கள் எல்லாருமே புத்தா புத்தான்னு கத்துறாங்க. புத்தா உண்மையிலேயே வின் பண்ணிட்டாரு. ஆனா அந்த டீமன் கிங் இருக்கான்ல, அவன் அப்பவும் சும்மா இல்ல. அவனுடைய பவரை யூஸ் பண்ணி புத்தாவை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்றான் கடைசியா சாகுற டைம்ல. ஆனா அவனுடைய உடம்பு அப்படியே போயிடுச்சு அப்படின்றதுனால அப்படியே டெஸ்ட்ராய் ஆகி இறந்து போயிடுறாங்க. சோ இத புத்தா அப்படியே பார்த்துக்கிட்டே சரி நான் மக்களை காப்பாத்துறேன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஜீரோஃபுக்கு அங்க சின்ன குழந்தையா வேகமா ஓடி போகிற மாதிரி பாக்குறாரு. ஜீரோஃபுக்கு நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு நம்புற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வெப்பன்ல இருந்த அந்த சோல் இப்போ அந்த 7 காடோட சேர்த்து 8வது காடா ஜீரோஃபுக்கையும் சேர்த்து ஹெவனுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு. இத அப்படியே சிரிச்சுக்கிட்டே புத்தா ஹே கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே உன்னை நான் கண்டிப்பா மறுபடியும் ஒரு நாள் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. புத்தா உண்மையிலேயே இந்த ஃபைட்ல ரொம்ப நல்லாவும் ஃபைட் பண்ணியிருப்பாரு. உண்மையிலேயே சூப்பராகவும் இருந்திருக்கும். மனுஷன் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப கூலா தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். ஈவன் டீமன் கிங்க டிஃபீட் பண்ற வரைக்குமே மனுஷனுடைய கூல்னஸ் குறையவே இல்லை. அவன் ஆரம்பத்துல எப்படி இருந்தானோ அதே மாதிரியே தாங்க இருந்திருக்கான். எனக்கு இதுல உண்மையிலேயே புத்தாவுடைய ஃபைட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. புத்தா நம்ம ஜீரோஃபுக்குடைய வெப்பன் கேட்டாஸ்ட்ராஃபியா அவரோட கையிலேயே எடுத்துக்கிட்டு வந்துடுறாருங்க. ஜீரோஃபுக்கு ஒரு பறவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு பறவை வந்து நம்ம புத்தாவுடைய முன்னாடி அப்படியே அழுவுதுங்க. சோ அத பார்த்துக்கிட்டே நம்மளுடைய புத்தா என்ன பண்றாரு, சிரிச்சுக்கிட்டே அப்படியே பொறுமையா வராரு. அவரு அந்த சண்டை போடுற களத்தை தாண்டி உள்ள வந்தோடனே மயக்கடிச்சு விழுறாருங்க. அப்ப டக்குன்னு வால்கேரி கூட இருக்க அந்த குட்டி பொண்ணும் புத்தாவை காப்பாத்தி கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்பதான் அந்த குட்டி பொண்ணு எல்லாருமே சேர்ந்து ஆம்புலன்ஸ்ல கூட்டு போற மாதிரி புத்தாவே தூக்கின மெடிக்கு கூட்டு போறாங்க. அப்பதான் புத்தா செத்துறாதீங்க எங்க கூடயே இருங்கன்றாங்க. ஆனா புத்தா அவ்வளவுலாம் அடி வாங்கின ஆள் மாதிரி தெரியலங்க. அப்படியே நல்லா ஜாலியா நம்ம விஷ்ணு எல்லாம் படுத்துட்டு இருப்பாரு அந்த மாதிரி ஜாலியா பத்துக்கின்னு குப்புற காட்சி பத்துக்கின்னு அவரு ஒரு மாதிரி ஜாலியான ஆளு மாதிரி இருக்காருங்க. புத்தாக்கு ஒன்னும் ஆகாதுன்றது இதுலயே நமக்கு கிளியரா தெரியுது. சோ இந்த சமயத்துல தான் இன்னொரு பெரிய ட்விஸ்ட். அந்த ஒருத்தன் வில்ல மாதிரியே இருந்தால அவனுக்கும் ஓடினுக்கும் ஏதோ பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருமே தெரிஞ்ச ஆளுங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த இடத்துல ஓடின் வந்து இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஓடின் வந்து இது என்னுடைய சண்டை, என்னுடைய ஆம்பிஷன், இதை யாரும் இன்டர்ஃபியர் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனும் என்ன பண்றான், உங்களுடையதா சரி என்னோட ஞாபகத்துல வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சமயத்துல ஹியூமன்ஸும் காட்ஸும் வர டிரா பண்ணிருக்காங்க இந்த ஃபைட்டே. அதை பார்த்தோன்னே ஜியூஸ் காண்டாகி அவருடைய கால்ல எல்லாம் மசில வர வச்சு அப்படியே உடைக்கிறாரு. நமக்கு வேற வழியே இல்ல, நம்ம அடுத்தது ஒரு சூப்பரான ஃபைட்டை கொடுத்தே ஆகணும் போல அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அப்பதான் ஹேடிஸ் என்ன பண்றது, அவருடைய ஒரு சைட்ல இருக்க அந்த கண்ணை எடுத்து உடைச்சிட்டு லைக் கண்ணு மாதிரி ஒரு டிவைஸ் வச்சிருக்காரு, அதை உடைச்சிட்டு நெக்ஸ்ட் நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ட்ரி ஆகுறாருங்க. அத போர்ட்ல பார்த்த உடனே வால்கெரி செம்ம கடுப்பாவரா. நெக்ஸ்ட் ஹேடிஸ் சண்டை போட போறானா, இப்படா சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ஹேடிஸ் கூட சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் தான் இருக்கான். ஸோ கிங்குக்கு கூட சண்டை போடுறதுக்கு ஒரு கிங்கை தான் எடுக்கணும், இவனால மட்டும்தான் ஹேடிஸை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல கட்டு போட்டிருக்க மாதிரி ஒரு ஆளா காட்டுறாங்க. அந்த ஆள் என்ட்ரி கொடுக்கும் போதே ஒரு பெரிய செவுத்தை உடச்சிக்கிட்டு வராருங்க. கையில ஏதோ கிளாஸ் மாதிரிலாம் வச்சிருக்காரு. இவருக்கு என்ன பவர் இருக்க போகுது, இவர் யாரு, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் குக்கிலேக்கே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க கைஸ். ஸோ பை ஃபார் நவ்.